மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய அனந்தத்தை நோக்கி இந்த புத்தகத்தில் 6வது முடிச்சு. இதய மண்டலத்தில் இருக்கிற முதல் 5 முடிச்சுக்கள் அல்லது சக்கரங்கள் மூலமாக நம்மளுடைய உணர்வுறு நிலை தன்மை மாற்றத்தால் விரிவடையுது. இதய மண்டலங்கள் அப்படின்னு இதய மண்டலம்னு சொல்கிறது லௌகீக வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. அந்த 5 சக்கரங்கள் மேலே ஆளுமை பெற்றதுக்கப்புறமா நாம் மனமண்டலத்திற்குள்ள உணர்வுறு நிலையினுடைய விரிவாக்கத்திற்காக முன்னேறி வரோம். முதல் 5 சக்கரங்களில் உணர்வுறு நிலை இயக்கத்தோடு கூடி விரிவடையக்கூடிய ஒரு நிலைங்கிறது காணப்படுறது. இந்த 6வது சக்கரமான மனமண்டலத்தில் உணர்வுறு நிலையினுடைய விரிவடைதல்ங்கிறது ஒரு மல்டி டைமென்ஷனல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டத்துக்கு மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது விரிவடைதல் பன்முகமாக மாறுது பல டைமென்ஷனலில். அப்போது இதய மண்டலத்தை கடந்து மனமண்டலத்திற்குள்ளே வரும்போது நமக்குள்ள அன்பு, இரக்கம், தியாகம், இந்த மாதிரியான உயர்ந்த நிலைகள், அதனுடைய அது சார்ந்த அந்த ஓட்டங்கள், இது எல்லாமே இயல்பாகவே துரிதமாக நடக்குது. இந்த மனமண்டலத்தை உயர் மண்டலம், அதாவது இறைவனின் உயர் மனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மண்டலத்திற்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லப்படுறது இதயத்தையே தூய்மைப்படுத்தக்கூடிய உணர்வான பெருந்தன்மை. அப்போது அந்த பெருந்தன்மையினுடைய ஒரு உருவகமாகவே மாறி இந்த மனமண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கான உணர்ச்சிகளில் ஆளுமை பெறுறதுக்கு நாம் தயாராகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மனமண்டலத்தில் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்குது. ஒரு மாறுபட்ட சுதந்திரம்ங்கிறத நமக்குள்ளே நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்தும் விடுதலை பெறுகிறோம். நாம் இனிமேல் இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்கான அவசியங்கிறது இல்லாமல் போகுது. இதுதான் பிறவா நிலை அப்படின்னு சொல்லப்படுறது. இதய மண்டலத்தை கடக்கும்போது கிடைக்கக்கூடியது. முக்தின்னு சொல்லப்படுறது ஒரு தற்காலிகமான ஓய்வு. இதய மண்டலத்தை நம்மளுடைய நற்செயல்கள் மூலமாக கடக்கும்போது ஆன்மா அடுத்த நிலைக்கு முன்னேறத்துக்காக ஆன்மீக வழிகாட்டியினுடைய பயிற்சிகளை பெறத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன இடைவேளை. அப்போது அந்த பிறவியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இடைவேளைங்கிறது கிடைக்குது மறுபிறவி எடுக்கிறதுக்காக. இது மோட்சம் அப்படின்னும் சொல்லப்படுறது. இதற்கு குறுகிய கால வரையறை அப்படிங்கிறது தான் இருக்குது. முழு சுதந்திரம் அடையறதுக்காக அந்த நோக்கத்திற்காக ஆன்மா மறுபிறவி எடுத்து இந்த பூமிக்கு வருது. அப்படி வரும்போது அந்த ஆன்மா எந்த விதமான சுயநலமே இல்லாமல் தூய்மையாக லகுவாக முன்னேற்றம் அடையுது. இந்த பிறவா நிலை அப்படிங்கிறது இதை அவ்வியக்த கதி அப்படின்னும் சொல்கிறது. இது முழுமையான சுதந்திரம், லிபரேஷன். இந்த ஆன்மா இந்த சுதந்திரத்தை அடையும் போது இனி என்னவா ஆகணும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய முழு சுதந்திரத்தையும் ஆன்மா பெறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர நிலை ஆன்மாவிற்கு கிடைக்கும் போது எதிர்ப்பதங்கள்லேருந்து, அந்த துவந்தங்கள்லேருந்து முழுமையாக வெளியே வருது. அப்போது இதுவே அவ்வியக்த கதி அப்படின்னும் சொல்லப்படுறது. இப்போது இந்த மனமண்டலத்தில் நம்மளுடைய உணர்வுறு நிலைங்கிறது ஒரு புது விதமாக உயர துவங்குது. அந்த புதுவிதமான மாற்றம்ங்கிறது என்ன? அந்த உணர்வுறு நிலைக்கு அப்பால் போகக்கூடிய ஒரு நிலை. அதாவது நம்மளுடைய உணர்வுறு நிலை எந்த இடத்துலேருந்து உருவாக்கப்படுதோ அந்த நிலைக்கே நாம் திருப்பி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அதாவது ஆன்மா தன்னுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி போகக்கூடிய பாதையினுடைய முதல் கட்டத்தை இதய மண்டலத்தை கடக்கும்போது கடந்துடுறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு பொருளாக சொல்லப்படுறது. இந்த புது பிரதேசமான மனமண்டலம்ங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய இருமைகள், துவந்தங்கள், இந்த மாதிரியான இரட்டைத்தன்மைகள், இந்த உணர்ச்சி சார்ந்த மனநிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இந்த 6வது சக்கரத்தை, அதாவது இந்த 6வது முடிச்சாகிய இங்கிருந்து உயர் மனமண்டலம்ங்கிறது துவங்குது. இதை பிரம்மாண்ட மண்டலம், காஸ்மிக், இந்த மாதிரியான வார்த்தைகள்லையும் சொல்கிறாங்க. அதை தவிர விராட தேசம்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெயர்லேயும் இந்த மண்டலம் அழைக்கப்படுகிறது. இந்த 6வது முடிச்சு ஆக்ஞ சக்கரம்ங்கிற பேர்லேயும் சொல்லப்படுறது. இதனுடைய மூலப்பொருள் பூமி. நிறம் லேசான மஞ்சள் நிறம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதனுடைய இருப்பிடமாக சொல்லப்படுறது 2 புருவங்களுக்கு மத்தியில்.
இந்த 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற 6வது சக்கரத்திலிருந்து மணமண்டலம்ங்கிறது தொடங்கப்படுறது. இந்த மணமண்டலத்தை கடக்கிறதுக்கு பொதுவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். அந்த மாதிரியான ஒரு பரந்த பிரதேசம் இது. அப்படிப்பட்ட இந்த பரந்த பிரதேசத்தை கடக்கும்போது நாம் புனிதத்தன்மையிலையும் பக்தியிலையும் மூழ்கி இங்கே இருக்கிற சக்திகள் பற்றின எல்லாத்தை பற்றியும் ஒரு உணர்வோடு நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மணமண்டலம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேரண்ட மண்டலமானது ஒரு வற்றாத சக்தி களஞ்சியம். இந்த சக்தி களஞ்சியம்தான் நம்மளுடைய உலகாதாய வாழ்க்கைக்கு தேவையான சக்திகள் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி போகிறதுக்கு உதவி பண்ணுது. இந்த பிரதேசத்தில் நம்மளுடைய ஆன்மீக பயணம்னு சொல்லக்கூடிய இந்த யாத்திரை செய்யும் போது நம்மளுடைய உடல் முழுவதும் மின்சாரம் பாயக்கூடிய அளவுக்கு புதுமையானது ஒரு சக்தி நமக்குள்ளே பரவுறதா நமக்கு தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மின் சக்தி ஊட்டப்பட்டது மாதிரி நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதனுடைய இயக்கம்ங்கிறது ஒரு விரிவடைந்த நிலையிலையும் சுருங்கின நிலையிலையும் பல திசைகளில் பல பரிமாணங்களில் நமக்கு நிகழுது. அதன் மூலமாக நம்மளுடைய மனமாகப்பட்டது ஒரு விரிவடைந்து அங்கே ஒரு எல்லையில்லாத ஒரு தன்மைங்கிறதும் நமக்குள்ளே கிடைக்குது. நம்மளுடைய உணர்வுறு நிலை 360 டிகிரி கோணத்தில் விரிவடையுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி விரிவடையும் போது நாம் இந்த உலகம் முழுவதிலையும் நாம் விரிவடைந்த நிலையில் இருக்கோம், அந்த மாதிரியான ஒரு உணர்வும் நமக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. அப்படி தோணும்போது இந்த பிரபஞ்சமே நமக்கு ஒரு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்த ஆன்மீக யாத்திரையினுடைய இந்த கட்டத்தில் நமக்கு ஒரு வழிகாட்டியினுடைய உதவிங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுற ஒன்று. ஏன்னா ஒரு பிறவா நிலை அடைந்த இதய மண்டலத்தை கடக்கும்போது ஆன்மா பிறவா நிலை அடையுது. அந்த ஆன்மா, அந்த பரிசுத்தமான ஒரு ஆன்மா பரிசுத்தமில்லாத ஒரு உடலில் எப்படி வசிக்க முடியும்? அப்போ ஆன்மீக வழிகாட்டி ஓரொரு உயிரணுவையும் நமக்குள்ளே சுத்தம் செய்கிறாரு. நம்மளை ஓரொரு கட்டத்துலேயும் முன்னேற்றி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போது இந்த 6வது முடிச்சு, இந்த முடிச்சினுடைய தன்மையாக சொல்லப்படுறது இதயம் சொல்கிறதுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே வளருது. இந்த 6வது முடிச்சில் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது துயரங்கள், விருப்பு, வெறுப்பு, இந்த மாதிரியான ஒரு தொல்லைகள்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. பக்தியினுடைய பக்குவம் அதிகரிக்குது. எல்லாத்தையுமே ஒரு சமநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம், உயர்ந்த சக்கரங்கள் மூலமாக இங்கே நாம் வளர்ச்சி அடைகிறதுனால ஒரு தீவிரமான சக்தி நமக்குள்ளே காணப்படுறதுனால முன்னேற்றம், சறுக்கல் இது ரெண்டுமே மாறி மாறி ஏற்படுது. அதே நேரத்தில் அந்த உயர்ந்த சக்கரங்கள் நம்மளை வழி நடத்துதுங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ளே வருது. அதே நேரத்தில் இன்னும் ஆன்மீகத்தினுடைய ஒரு அமைதியற்ற தன்மை, சூட்சுமமாக நாம் முன்னேறிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு நிலை, அந்த நிலை இன்னும் நமக்கு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. உலக வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பற்றற்ற நிலை அதுவும் நமக்குள்ளே உண்டாகுது. அந்த ஒரு பக்குவமும் நமக்குள்ளே பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதயத்தினுடைய வழிகாட்டுதலால் நடத்தப்படக்கூடிய அந்த வாழ்க்கையை மனிதன் வாழ ஆரம்பிக்கிறான். அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது தான் இந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது. நம்மளுடைய அகங்காரங்கள் எல்லாமே தளர்வடைஞ்சு நாம் செய்யக்கூடிய அந்த எதிர்வினைகள், எதிர்ச்செயல்கள் இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு பக்குவங்கிறதும் நமக்குள்ளே காணப்படுது. குருவினுடைய ஒரு தீவிரமான உந்துதலால் 7வது சக்கரத்தினுடைய விளிம்பிற்கு போகக்கூடிய ஒரு நிலையை குரு நமக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. உயர்ந்த உணர்வுறு நிலையில் நம்மளுடைய பயணம்ங்கிறது இருக்கிறதுனால அங்கே சில அசௌகரியமான மனநிலையும் நமக்குள்ளே காணப்படும். அதை விடுவிக்கிறதுக்கான ஒரு பணியை குரு நமக்கு செய்கிறாங்க. அப்போது இங்கே இந்த இடத்துல முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரி ஒரு வழக்கமான வழிமுறையிலேயோ அல்லது ஒரு தகுதி வாய்ந்த குரு வழிகாட்டி கிடைச்சா மட்டும்தான், அவருடைய உதவி ஆதரவோடு மட்டுமே நாம் இந்த கட்டத்தில் முன்னேறி போகிறோம். அப்போது அந்த தகுதி கொண்ட வழிகாட்டி நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கட்டாய தேவைக்கு மேலே ஒருத்தரை நீண்ட காலம் இந்த இடத்துல தங்க செய்யாமல் பார்த்துக்கிறாரு. அதாவது அவருக்கு தேவையான நிலைகள் இங்கே கிடைச்ச உடனே அடுத்த முடிச்சுக்கு போகிறதுக்கு அவர் துணை பண்ணிடுறாரு வழிகாட்டி.
அதாவது இந்த 6வது முடிச்சில் அதிக காலம் வந்து ஒரு அபியாசியை மாஸ்டர் தங்க விடுறதில்ல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த 6வது 7வது சக்கரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 8 மாதிரி ஒரு பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்குது. 8 அப்படிங்கிற அந்த ஒரு வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் 6வது சக்கரம் சின்னதாகவும் 7வது சக்கரம் பெருசாகவும் இருக்குது. 7வது சக்கரம் அப்படிங்கிறது ஒரு மகத்தான ஆற்றலினுடைய களஞ்சியமாக இருக்குது. 6வது சக்கரத்திலிருந்து தான் இந்த ஆற்றல்ங்கிறது விநியோகம் செய்யப்படுறது. இப்போது இந்த 6வது முடிச்சில் ஏன் அதிக காலம் தங்க விடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சில யோக மரபுகளில் புருவங்களுக்கு மத்தியில், அதாவது 6வது சக்கரத்தில் தியானம் செய்யறதுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. பகவத்கீதையிலையும் கூட கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு இந்த புள்ளியில் தியானம் செய்யறதுக்கு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காரணங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனன் மகாபாரத போரில் ஒரு போர் வீரன். போர்க்களத்தில் அவனுடைய மனநிலைங்கிறது தடுமாறிக்கிட்டே இருக்குது. சண்டையிடுறதுக்கான வலிமையும் ஆற்றலும் அர்ஜுனனுக்கு தேவைப்பட்டது. பேரண்ட மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த மனமண்டல், அதாவது இந்த 6வது சக்கரம் ஒரு ஆற்றல் நிறைந்த ஒன்று. அப்போது அந்த ஆற்றல் அர்ஜுனனுக்கு இப்போ தேவைப்பட்டதுனால, அதாவது அந்த டைமில் அர்ஜுனனுக்கு தேவைப்பட்டதுனால 6வது சக்கரத்தில் அந்த 2 புருவங்களுக்கு மத்தியில் தியானம் செய்யறதுக்கு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை அறிவுறுத்துறாரு. ஆனால் மாஸ்டர் இங்கே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இங்கே போராடுறதுக்கு வரல, குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு தேவை என்ன? அன்பு, புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், கருணை காமிக்கிறது, பரிவு காமிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு இதயத்தின் குணங்கள் தான் நமக்கு தேவை. அப்போது இந்த மாதிரியான ஆற்றல்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறதுனால இந்த 6வது சக்கரத்தில் நம்மளை அதிக காலம் தங்குறதுக்கு மாஸ்டர் வந்து அனுமதிக்கிறதில்ல. இதை சொல்லிவிட்டு அதே கீதையினுடைய பின்னாடி பகுதியில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தெய்வீகம் அனைவருடைய இதயத்திலும் குடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இறை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தேடி போகிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய குறிப்பு. அப்போது இதயத்தில் தியானம் செய்கிறது தான் இப்போ தற்போதைய ஒரு தேவையாக இருக்குது. மாஸ்டர்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் சுயமாக இந்த ஆன்மீக பாதையில் முன்னேறி போகிறவங்களும் ஐக்கியமாதல், ஒத்தத்தன்மை அடைதல், இந்த மாதிரியான வழக்கமான முறையில் இந்த இடத்த அடையிறாங்க. ஆனால் இந்த இடத்த அடைஞ்சதும் இந்த இடத்துல இருக்கிற ஒரு வசீகரமான அம்சத்தால் கவரப்பட்டு அடுத்த இடத்திற்கு பயணிக்கிறதுக்கு அவங்க விரும்பாமல் இதே இடத்துல தங்கிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த 6வது முடிச்சில் ஒரு சிறிய மேகமூட்டத்தோடு காணப்படக்கூடிய அளவு ஒரு பிரகாசம் இந்த முடிச்சில் இருக்குது. அப்போது அந்த ஒரு தன்மை, அதாவது சிறிய மேகமூட்டத்தோடு காணப்படக்கூடிய பிரகாசம், இது நமக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வுகளில் வெளிப்படும்னு சொல்கிறாங்கன்னா, நெற்றிப்பொட்டில் ஒரு லேசான ஒரு அழுத்தம், தியானம் முடிஞ்சோடனே சில வினாடிகள் ஒரு இருளான ஒரு தன்மை காணப்படுறது, உலக வாழ்க்கையில் உலக ரீதியான விஷயங்கள்லேருந்து விடுபட்ட ஒரு நிலை, இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளில் நமக்கு வெளிப்படுது. அப்போது தனியாக இந்த பயணம் போகிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைகள் கிடைச்ச உடனே இதே இடத்துல ஸ்டே ஆகிடணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு அடுத்த இடத்திற்கு பயணிக்கிறதுக்கு அவங்க விரும்பாமல் தங்கிடுறாங்க. அப்போது மாஸ்டர்னுடைய சப்போர்ட்டோடு போகும்போது, இந்த பயணத்தில் போகும்போது இந்த தன்மையில் ஒத்தத்தன்மை அடைஞ்ச உடனே, அதாவது இந்த தன்மையில் ஐக்கியமான உடனே அந்த மூட்டமானது விளக்கப்பட்டு பிரகாசம் மட்டுமே நமக்கு காட்சி தருது. அதாவது அந்த நிலையினுடைய தன்மைகளை நமக்கு புரிய வச்சு உணர்த்தி அடுத்த கட்டத்திற்கு நம்மளை மாஸ்டர் கூட்டிகிட்டு போகிறாரு. 7வது சக்கரம்ங்கிறது ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் களஞ்சியமாக இருக்குது. அந்த ஆற்றல்கள் எல்லாத்தையுமே 6வது சக்கரம் எடுத்து அந்த சக்திகள் எல்லாத்தையும் கீழே இருக்கிற பிண்ட தேசம்னு சொல்லக்கூடிய லௌகீக மண்டலத்திற்கு விநியோகம் பண்ணுது. இப்போது இந்த விஷயத்தையும் மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த 6வது முடிச்சில் அனாகத் அஜபான்னு சொல்லக்கூடிய புனிதமான சப்தங்கள் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அனாகத் அஜபா அப்படின்னா என்னென்னா, அபியாசி வந்து சிறந்த முறையில் பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு உள் துடிப்பை விரைவிலேயே உணர ஆரம்பிக்கிறாரு இதயத்தில். இந்த சப்தம்னு சொல்லக்கூடிய அஜபம், இது ஆன்மீக நிலையினுடைய ஆரம்பமாக சொல்லப்படுறது.
அதாவது ஒரு சரியான வழியில் பயிற்சி பண்ணி சரியான வழிகாட்டியினுடைய உதவியோடு போகும்போது இந்த அஜபம்னு சொல்லக்கூடிய சப்தம் தானாகவே இதயத்தில் உருவாகுது. அப்போ அதை அபியாசி உணர ஆரம்பிக்கிறாரு. நிறைய வருடங்கள் கடும் உழைப்பினால் மட்டுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்பட்டு வர இந்த அஜபம்னு சொல்லக்கூடிய சப்தம் இந்த ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலையாக சொல்லப்படுறது. இது சரியான பிராணாகுதி பயிற்சி தரப்படும் போது சில வாரங்கள் அல்லது சில நாட்களுக்குள்ளேயே இது நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்ட அந்த உள்துடிப்புங்கிறது கொஞ்ச காலம் இதயத்திலிருந்து தொடங்கி மற்ற சக்கரங்களுக்கும் மெதுவாக பரவி கடைசியில் அதாவது அந்த சரீரத்தினுடைய ஓரொரு அணுக்களுக்கும் இந்த சப்தமாகப்பட்டது பரவுது. அந்த மாதிரி பரவும் போது அந்த நிலைங்கிறது அநாகத் அப்படின்னு சொல்லப்படுறது. அநாகத் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்னன்னா இதயத்தின் இயல்பான இயற்கையான அப்படிங்கிறது. முதல் சக்கரத்தினுடைய தொடக்கத்தில் ஹம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினுடைய அதிர்வு, அந்த அதிர்வுங்கிறது அண்ட வெளியில் முதல்ல தோன்றின அதிர்வு. அது இதயத்தினுடைய முதல் சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்குது. அந்த உள்துடிப்பு அபியாசி கூடிய சீக்கிரத்தில் நல்ல பயிற்சியிலையும் சரியான வழிகாட்டி கிடைக்கிறதின் மூலமாகவும் உணர ஆரம்பிக்கிறாரு. அந்த அதிர்வை தான் சப்தம் அல்லது அஜபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓரொரு சக்கரங்களுக்காக பரவி சரீரத்தினுடைய ஓரொரு அணுக்கள்லையும் பிரதிபலிக்க தொடங்குது. அதை அநாகத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைங்கிறது 6வது சக்கரத்தில் பரவி இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த 6வது முடிச்ச சுருக்கமாக சொல்லணுன்னா இதனுடைய மூலப்பொருள் பூமி, இதனுடைய நிறம் லேசான மஞ்சள் நிறம், இது 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்குது இதனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது. இதனுடைய தன்மை இதயம் கூறுவதற்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே உருவாகுது. இதை காஸ்மிக் அல்லது பிரம்மாண்ட மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. இந்த 6வது முடிச்சிலிருந்து தான் மணமண்டலம்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்ட மண்டலம் தொடங்குது. இந்த 6வது சக்கரத்தை ஆஞ்ஞ சக்கரம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது. 7வது சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் சக்திகள் இதை எல்லாத்தையுமே பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் விநியோக மையமாக, அதாவது சக்திகளை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த 6வது முடிச்சுங்கிறது செயல்படுறது. ஒரு போர் புரியறதுக்கு தேவையான ஒரு ஆற்றலும் வலிமையும் இந்த இடத்துல கிடைக்கிறதுனால அதனாலையும் நாம் இங்கே போராடுறதுக்கு வரல, குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினாலையும் மாஸ்டர் இந்த 6வது முடிச்சில் அதிக காலம் நம்மளை தங்க விடுறதில்ல. அப்போ அடுத்த நிலைக்கு இந்த நிலையில் ஐக்கியமானதும் அடுத்த நிலைக்கு நம்மளை முன்னேற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே நமக்கு வரக்கூடிய இந்த 6வது முடிச்சில் நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஒரு துயரங்கள், விருப்பு வெறுப்பு, இந்த மாதிரியான தொல்லைகள்லேருந்து விடுதலை அடைகிறது, பக்தியினுடைய பக்குவம் கிடைக்கிறது, சமநிலை மாறாமல் இருக்கிறது, உயர்ந்த சக்திகள் மூலமாக நாம் வழிநடத்தப்படுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அதோட கூட ஆன்மீகத்தில் ஒரு அமைதியற்ற தன்மை சூட்சமமாகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருக்குது. அதன் மூலமாக உலக வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற நிலையினுடைய ஒரு பக்குவம் ஏற்படுது. நம்மளுடைய அகங்காரம் தளர்வடைஞ்சு எதிர் செயல்களையும் எதிர்வினை புரியறதையும் நம்ம குறைக்கிறோம். இந்த 6வது முடிச்சில் ஒரு வசீகரமான ஒரு தோற்றங்கிறது நமக்கு காணப்படுது. அதனுடைய உணர்வுகளாக நெற்றி பொட்டில் ஒரு லேசான அழுத்தம், தியானம் முடிஞ்ச உடனே சில வினாடிகள் ஒரு இருள்தன்மை, உலக வாழ்க்கையில் இருந்து ஒரு விடுபட்ட நிலை, இதெல்லாமே நமக்கு தோண ஆரம்பிக்குது. தியானத்தில் ஒரு சின்ன மேகமூட்டத்தோடு கூடிய ஒரு பிரகாசம் காணப்படுது. இதை எல்லாத்தையும் ஒரு அபியாசி உணரும் போது அடுத்த கட்டத்திற்கு முன்னேறாமல் இங்கே ஸ்டே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால மாஸ்டர் இந்த நிலையில் ஐக்கியம் அடைஞ்ச உடனே அந்த மூட்டங்கள் எல்லாத்தையுமே விலக்கி நம்மளை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது குருவினுடைய ஒரு தீவிரமான உந்துதலால் 7வது சக்கரத்தினுடைய விளிம்பிற்கு போகக்கூடிய ஒரு நிலை, அந்த தனித்துவமான நிலைங்கிறது நமக்கு ஏற்படுது. இந்த 6வது முடிச்சில் புனிதமான சப்தங்கள்னு சொல்லக்கூடிய அநாகத் அஜபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சப்தமும் இங்கே பரவி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த 6வது முடிச்சில் நாம் ஐக்கியமாகி கடக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உயர்ந்த குணமாக
மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தாராளத்தன்மையும் தியாகம் பணிவு இது எல்லாமே நமக்குள்ளே வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. தாராளத்தன்மையாக சொல்கிறது நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே பகிர்ந்து கொடுக்கறது, எதுவாக இருந்தாலும் அப்படியே ஏற்கக்கூடிய ஒரு திறந்த மனம் கொண்டவர்களாகவும், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எல்லாத்தையுமே கொடுக்கறது, ஒரு வேறுபாடுகளே இல்லாத ஒரு மனநிலை, இது எல்லாமே நமக்குள்ளே வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளார்ந்த பயணத்தினுடைய முக்கியமான அம்சமாக சொல்லப்படுற பணிவு ஆன்மீகமாக வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த 6வது மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. கடைசியாக ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஒரு அரண்மனையை புதிதாக கட்டிகிட்டு இருந்தார். அப்போது அவர் வெளிநாட்டிலேருந்து சிற்பங்கள், ஓவியங்கள் இது எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சுவரை ஒரு இடத்த கொடுக்குறாரு. அந்த காலத்தில் சீன தேசத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ஒரு திறமை உடையவங்களாகவும் பிரபலமாகவும் இருந்திருக்காங்க. அதனால் அவங்களில் ஒரு குழுவை ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதாவது அவங்களையும் அந்த அரண்மனையை அலங்கரிக்கிறதுக்காக ஒரு பகுதிக்கு அரசர் நியமித்து வைக்கிறாரு. மற்ற நாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே இந்த சீன கலைஞர்களை பார்த்தோன்னே ஒரு தெம்பு இல்லாமல் போயிடுறாங்க. இவங்க வந்துட்டாங்களே, நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தளர்ந்த நிலையில் ஆயிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இஸ்லாமிய நாட்டிலேருந்து சூஃபி குழு இந்த நிகழ்ச்சியில், இந்த போட்டியில் பங்கெடுத்துக்கிறதுக்காக வராங்க. அப்போ அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு அறையை சீனர்களை கூப்பிட்டு கொடுக்குறாரு. அரசர் கொடுத்து, இங்கே நீங்கள் உங்களுடைய திறமையை காமிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சுவருக்கு எதிரில் இருக்கிற ஒரு சுவரை சூஃபி குழுவுக்கு கொடுத்து அவங்களையும் அவங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்காக சொல்கிறாரு. அப்போது ஒரு சுவரில் சீன குழு, இன்னொரு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இன்னொரு சுவரில் சூஃபி குழு. இதுக்கு நடுவில் ஒரு திரை போட்டுடுறாங்க. ஏன்னா இவங்களோடதை பார்த்து அவங்க செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த சீன தேசத்தவர்கள் அவங்க ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருட்கள், வர்ணங்கள், ப்ரஷ்ஷு இந்த மாதிரி இது எல்லாத்தையும் அவங்க வச்சுருந்ததுனால ஒன்றா எடுத்து 1 மாத காலமாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த சூஃபி குழுவில் இருக்கிறவங்க ஒரு செங்கல், கருங்கல், பாலிஷு, அதுக்கான ஒரு உப்புத்தாள் இந்த மாதிரியான சாதனங்களை வாங்கி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு மாதம் போயிடுச்சு. 1 மாதத்துக்கு அப்புறமா திறப்பு விழா நடந்தது. சக்கரவர்த்தி, மந்திரிகள் இவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் அரண்மனையை சுற்றி காமிக்கிறாங்க. அப்போது புது அரண்மனையில் ஒன்றா அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க. ரொம்ப ஆச்சரியப்படும்படியான பொருட்கள், நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்திருந்தாங்க. ஓவியங்கள், சிற்பங்கள் இது எல்லாமே வரையப்பட்டிருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியத்திற்கு மேலே ஆச்சரியம். கடைசியாக சீன தேசத்தவர் பண்ண இடத்துக்கு வராங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு மூச்சே நிற்கிறபடி ஆயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த அழகை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு அதிர்ச்சியாக நின்றுட்டாங்க. இதுக்கு தான் முதல் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கும் வந்துட்டாங்க. அப்போது கடைசியாக சூஃபி குழு பண்ணதையும் நம்ம பார்த்துட்டு இதுக்கு பரிசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த திரையை விளக்க சொல்கிறாங்க. சக்கரவர்த்தி சொன்ன உடனே அந்த திரையும் விளக்கப்படுது. அதை பார்த்த உடனே எல்லாரும் மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த 30 நாளும் அவங்களுக்கு கொடுத்த அந்த செவத்தை நல்லா தேய்ச்சி பாலிஷ் போட்டு சீனர்களால் வரையப்பட்ட அந்த ஓவியம் இங்கே அப்படியே பிரதிபலிக்குமாறு அந்த செவத்தை தூய்மைப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த செவத்தை ஒரு பளிங்கு மாதிரி ஆக்கியிருக்காங்க. அவங்க எந்த ஓவியமோ சிற்பமோ எதுவுமே அவங்க வரையலை. செவத்தை தேய்ச்சி பளபளப்பாக மெருகேற்றி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த திரை விளக்கப்பட்ட உடனே சீனர்களால் வரையப்பட்ட அந்த ஓவியம் அந்த செவத்தில் ரொம்ப அழகாக பிரதிபலிச்சுது. அதை பார்த்தோன்னே இது ரெண்டுத்தில் எது நிஜம் எது பிரதிபிம்பம் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இந்த கதையை சார்ஜி மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு, நமக்குள்ளே இருக்கிற மலங்கள், அழுக்குகள் இது எல்லாத்தையுமே விலக்கி இதயத்தை பாலிஷ் போட்டு மெருகேற்றி பளபளப்பாக வைக்கும்போது மட்டும்தான் அவர் தெரிய ஆரம்பிப்பார். அவருங்கிறது நம்மளுடைய மாஸ்டர் அல்லது கடவுள்.
அப்போது நாம் இதுக்காகலாம் கஷ்டப்பட்டு எங்கேருந்தும் எதையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. பல யோக மார்க்கத்தில் இதை செய்ய அதை செய்ய, தலைகீழாக நெல், சுவாசத்தை அடக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு கடவுளை பிரதிபலிக்காது. நம்மளுடைய இதயத்தை எந்த அளவு நாம் தூய்மையாக வச்சுருக்கிறோமோ அங்கே தான் இறைவனாகப்பட்டவர் பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்மளுடைய ஆன்மீகத்தில் ஒரு பெரிய சத்தியம் என்னென்னா, நம்மளை சுத்தப்படுத்தி அவரை பார்க்கணும். அதாவது நாம் இருக்கிறபடி அப்படியே இருந்துக்கிட்டு தூய்மையை வளர்த்து, தூய்மையை மட்டுமே வளர்த்து அவரை பார்க்கணுங்கிறது தான். அந்த தூய்மைங்கிறது இதயத்தினுடைய தூய்மை, இதயத்தினுடைய வெற்றிடம். மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.